அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. செல்லியன் இனியா 2 பேரும் பேசுனது நினச்சி நம்ம பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் இருந்த வரையும் நம்ம பசங்க ஒருத்தரும் நம்மளை எதிர்த்து பேசலை. ஆனால் இப்போ அவர் இல்லாத நேரத்தில் நாம் சொல்கிறதே தப்புன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுடைஞ்சு போய் ஃபீல் பண்ணி தாத்தாவை நினச்சி ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. பாருங்கள், உங்கள் பேரனும் பேத்தியும் என்னை எந்த அளவுக்கு எதிர்த்து பேசுகிறாங்க. ஆனால் நான் கோவமாக பேசக்கூடாது, எவ்வளவோ கண்ட்ரோலாக இருக்கேன். நம்ம குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரணுன்னே அந்த கோபி இனியாவை ஏவி விட்டுருக்கான். இனியாவும் அது புரியாமல் அவங்க அம்மாவையும் என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. பாக்கியா ஒரு பக்கம் இதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் மாமா இருந்த துக்கத்துலேருந்தே அத்தை மீள முடியாமல் இருக்காங்க. அதை டைவர்ட் பண்ணுற விதமாக நம்ம பல விஷயங்களை பண்ணாலும் இந்த பசங்க புரிஞ்சுக்காமல் அவங்கள ரொம்ப காயப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிட்ட போய் பேசுகிறாங்க. இனியா, என்ன நீ பேசுறது சரியா? உன் அப்பா கிட்ட பேச போகிறது யாரும் தப்புன்னு சொல்லலை. போனவ சொல்லிட்டு இல்லை போயிருக்கணும், ஏன் சொல்லாமல் போனேன்? அதை கேட்டால் நீ உன்னோட இஷ்டத்துக்கு பேசுகிற, பாட்டியோட மனசு காயப்படணும் யோசிக்காமல் கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கே, இது சரியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. என்னம்மா நீங்கள் சும்மா என்னை காம்படிஷனில் கலந்துக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. ஆனால் அப்பா நான் சொன்னதை எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் காம்படிஷனில் கலந்துக்க சொன்னார். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அப்பா ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அதனால தான் நான் அப்பா சொல்கிற பேச்சை கேட்க போகிறேன். இதுக்கப்புறம் உங்களோட பேச்செல்லாம் நான் கேட்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியா சொல்கிறாங்க. உடனே பாக்கியா இல்லை இனியா, நீ செய்ய போகிறது ரொம்ப தப்பு. உன்னை காம்படிஷனில் கலந்துக்க வேண்டாம் நான் சொல்லலை. ஆனால் உன்னோட கெரியரே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். நான் சொல்கிறத கேளு. படிப்பை முடிச்சுட்டு அப்புறம் நீ எதனாலும் ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. அதை எதையுமே புரிஞ்சிக்காமல் நம்ம இனியா இல்லைம்மா, இது விஷயமா நீங்கள் என்கிட்ட பேசாதீங்க, நான் என்ன பேசினாலும் மாற போகிறதில்ல, கண்டிப்பாக நான் காம்படிஷனில் கலந்துக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போல்டாக பேசுகிறாங்க. பாக்கி ஒரு பக்கம் என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப துக்கத்தோடவும் இருக்காங்க. ரெஸ்டாரண்ட்டில் போய் உட்காந்து இதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் செலினும் அத்தையோட மனசை புரிஞ்சுக்காமல் கண்டபடி பேசிக்கிட்டு இருக்கான். அதுவும் இனிய பேசுறது தான் கரெக்டுங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானே, இவன் இந்த பசங்களை எப்படி நம்ம திருத்த போகிறோன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இனியாவுக்கு என்ன சொன்னாலும் புத்தியில் ஏறாமல் ஏதாச்சும் ஒரு ஏழ்றையை திரும்ப இழுத்துட்டு வர போகிறாங்க. பிரச்சனைன்னு வரும்போது எல்லாமே நம்ம பாக்கியா தான் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ திரும்ப இனியா மாட்ட போகிற பிரச்சனைலேருந்து பாக்கியா எப்படி அவங்கள காப்பாற்ற போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.